சந்தேகப்படுற மாதிரி யாருமே இல்ல மேடம். அப்புறம் தான் என் கழுத்தை பார்த்தேன். தாலிய காணும் மேடம். எனக்கு பகீர்னு ஆயிடுச்சு. அந்த கூட்டத்துல இதை செஞ்சது யாரா இருக்கும்னு எல்லா பக்கமும் தேடி பார்த்தேன். ஆனா யாருன்னு கண்டுபிடிக்க முடியல மேடம். அப்போ உன் தாலியை அறுத்துட்டு போனது யாரு என்னன்னு தெரியாது? ஆமா மேடம். எந்த படுபாவையும் இப்படி பண்ணிட்டு போயிட்டா மேடம். அவன் நல்லாவே இருக்க மாட்டா. கோயிலுக்குள்ள இதுக்குன்னே நிறைய பேர் வருவாங்க. நாம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். கவலைப்படாத, உன் தாலியை கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா புண்ணியமா போகும் மேடம். ஓகே ஓகே, கொஞ்சம் அமைதியா இரு. எப்படி மேடம் கண்டுபிடிக்க போறீங்க? ஒரு ஐஸ் கொடுங்க. அம்மா சாக்லேட் ஐஸ். இருடா. இந்தாப்பா ஐஸ். என்ன ஐஸ்பா வேணும்? சாக்கோபார். இந்தாப்பா அப்படி. காசு அப்புறம் தரேனா? ம். இந்த பாப்பா ஐஸ். போங்க போங்க. என்ன ஐஸ் மேடம் வேணும்? இப்ப என்ன எதுக்கு மேடம் அடிச்சீங்க? நான் பாட்டுக்கு என் வியாபாரத்தை தானே பாத்துக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. தேவையில்லாம எதுக்கு அடிச்சீங்க? டேய், உன்னை காரணத்தோட தாண்டா அடிச்சேன். தாலி எடுறா. தாலியா? எந்த தாலியை கேக்குறீங்க? என்கிட்ட வந்து திடீர்னு தாலியை கேக்குறீங்க? நீங்க நடந்துக்கிறது எதுவுமே சரியில்லை. ஒழுங்கா வியாபாரத்தை கெடுக்காம நீங்க போங்க. நடிக்காதடா. அந்த பொண்ணோட தாலி உன்கிட்டதான் இருக்கு. எனக்கு நல்லா தெரியும். மரியாதையா தாலியை கொடுத்துற. என்ன மேடம் விளையாடுறீங்களா? என்ன பார்த்தா திருட மாதிரியா தெரியுது? நான் பாட்டுக்கு ஐஸ்கிரீம் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னென்னமோ குற்றவாளி மாதிரி விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏய், இப்ப தாலிய மரியாதையை கொடுக்க போறியா இல்ல ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் உனக்கு லாடம் கட்டவா? மேடம் மேடம் வேணாம் மேடம், அடிக்காதீங்க மேடம். நான் தந்துறேன் மேடம். நான் தாலியை தந்துறேன் மேடம். அட பாவி. இந்தாங்க மேடம். ராஸ்கல், தப்பு பண்ணிட்டு இல்ல நான் சாதிக்கிறேன். இனிமே நான் உன்னை இங்க பார்க்கவே கூடாது. வண்டி எடுத்துட்டு ஓடி போயிடு. இல்லனா நான் உன்னை கொன்னுடுவேன். சாரி மேடம், நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் மேடம். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க மேடம். போடா இங்க இருந்து. சாரி மேடம். ஹலோ மேம். சொல்லுங்க கார்த்தி. நான் கோயிலுக்கு வந்துட்டேன். நீங்க எங்க ஆளையே காணோம்? கோயில் வேலையா வெளியே எங்கேயாவது போயிருக்கீங்களா? இல்ல மேம், ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? கோவில்ல பாம் வச்சிருக்கேன். ஒரு பாம் இல்ல, 2 பாம் வச்சிருக்கேன். இந்த ஒரு பாம நான் எடுக்க வச்சிட்டேன். ஆனா இன்னொரு பாம் எங்க இருக்கு தெரியுமா? கோவிலுக்கு உள்ளதா இருக்கு. என்ன கார்த்தி, கும்பாபிஷேகத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தானே இருக்கு. பாம் எங்க இருக்குன்னு தெரியலன்னு சொல்றீங்க. பாம் ஸ்குவாட்க்கு போன் பண்ணி சொல்ல வேண்டியது தானே? நான் போன் பண்ணி பேசிட்டேன்.
அவங்க மதுரையில இருந்து இங்க வரதுக்கு லேட் ஆயிடுன்னு சொன்னாங்க. திருச்சியில இருந்து வர வைக்க பாக்குறேன்னு இன்ஸ்பெக்டர் சரவணன் சொல்லியிருக்காரு. அதுக்குள்ள பாம்பு அடிச்சுட்டா என்ன பண்றது? இங்க நிறைய பேர் உயிர் சேதாரம் ஆயிடுமே. புரியுது மேம். அந்த வெடி கொடுத்தவர்கிட்ட விசாரிச்சு பார்த்தாச்சு, அவருக்கும் எதுவும் தெரியல. இப்ப நாம பண்ண வேண்டியதெல்லாம் இம்மீடியட்டா கோயில்ல இருக்கிற ஜனங்களை வெளியே அனுப்பிட்டு நம்ம பாம்ப தேடணும். அப்பதான் பாம்ப கண்டுபிடிக்க முடியும். ஜனங்களை கோயிலுக்குள்ள வச்சுக்கிட்டு பாம்ப தேடுறது ரொம்ப கஷ்டம். அது ரிஸ்க்கும் கூட. இல்ல மேம், அங்க இருக்கிறவங்க எல்லாம் நான் வெளியே அனுப்புனா அதை உடனே வெடிக்கிற மாதிரி பண்ணிடுவேன்னு மிரட்டியிருக்காங்க. நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா நமக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தானே இருக்கு. அதுக்குள்ள ஏதாவது செஞ்சாகணுமே, இல்லனா பெரிய அசம்பாவிதமே நடந்துருமே. மேம், நீங்க எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லுங்க, என்ன செய்யணும்? நீங்களும் கொஞ்சம் தேடி பார்க்க முடியுமா மேம்? இந்த விஷயத்துல எங்களை விட உங்களுக்கு அதை பத்தி நிறைய தெரியும். சரி கார்த்தி, நான் தேடி பாக்குறேன். பாம்ப பத்தி ஏதாவது டீடைல் தெரியுமா? அது கிணறு வெட்டுறதுக்காக வெடி வாங்கினாங்கன்னு தான் சொன்னார் மேடம். அதை வித்தவருக்கு மத்தபடி வேற எதுவும் தெரியல. சரி, நான் பாத்துக்கிறேன். நீங்க கோயிலுக்கு வர நேரமாகுமா? இல்ல, நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துருவேன். சரி, வாங்க. பாறைக்கு வெடி வச்சு தகர்க்கிற ஆள்கிட்ட வாங்கியிருக்காங்கன்னா அது நீளமான பாமா தான் இருக்கணும். கண்டிப்பா அதை ஏதாவது பொருள்ல தான் மறைச்சு வச்சிருக்கணும். அந்த பொருளை தான் நாம கண்டுபிடிக்கணும்.